டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விஜயநகர அரசர்களில் பாக்ஸ் கொஷின்ஸ் வராகன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தங்க நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர அரசர்கள் வராகன் அப்படிங்கிற தங்க நாணயத்தை யூஸ் பண்ணாங்க. தமிழில் வராகன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த தங்க நாணயத்துக்கு பொண்ணு அப்படின்னு பேர். அதுவே கன்னடத்தில் பார்த்தோன்னா பொண்ணு அப்படின்ற பேர். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இந்த அந்த நாணயங்களில் தெய்வங்களோட உருவங்களையும் காளை, யானை, அப்புறமேட்டு கண்ட பெருண்டா அப்படிங்கிற கற்பனை பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள உருவமும் அந்த இரட்டை கழுகு இருக்குல்ல, அது அழகுலையும் நகத்துலையும் பார்த்தோன்னா யானையை குத்தி கொண்டிருப்பதை போன்று அந்த மாதிரி அந்த உருவம் வந்து அந்த நாணயத்தில் பொறிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாணயத்தினோட அரசனுடைய பேரை எப்படி இருக்குன்னா நகரி இல்லாட்டினா கன்னட எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசரோட பேர் தங்க நாணயத்தில் எப்படி பொறிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜயநகர அரசர்கள், இது வந்து குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ். விஜயநகர அரசர்கள் வராகன் அப்படிங்கிற தங்க நாணயத்தை யூஸ் பண்ணாங்க. தமிழில் பொண்ணுன்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த நாணயத்தில் பார்த்தோன்னா காளை, யானை, கண்ட பெருண்டான்னு சொல்லக்கூடிய கற்பனை பறவையோட உருவம் இருந்துச்சு. அந்த நாணயத்தில் பார்த்தோன்னா அரசனுடைய பெயரை வந்து நகரி இல்லாட்டினா கன்னட எழுத்தில் பொறிச்சிருப்பாங்க. தேங்க்யூ.